ஹாய் நண்பா, எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரகுநாத் பேசுகிறேன். இந்த காணொளி எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, அனைவருக்கும் இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளில் ஒரு முக்கியமான பதிவு சொல்ல போகிறேன். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட தீபாவளிங்கிறது முடிய போகிற டைமு. இந்த டைம்லேயும் ஒரு சின்ன கருத்து சொல்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தீபாவளி டைமில் பண வரவு உங்கள்கிட்ட கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அது நீங்கள் என்ன பண்ணலாம்னா, மொத்தமாக பட்டாசு ட்ரெஸ்ஸு வாங்கி செலவு பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் இந்த டைமில் 5 ட்ரெஸ் எடுத்தாலும் 5 ட்ரெஸ்ஸையும் போட முடியாது இந்த தீபாவளிக்கு, சரிங்களா? அதே மாதிரி ஒட்டுமொத்தமாக பட்டாசு வாங்கி வெடித்தாலும் இல்லை கொஞ்சமாக வெடித்தாலும் மனசு திருப்தி தான் காரணம். இது 2 விஷயம். இது 2 விஷயத்துக்காக நீங்கள் வரக்கூடிய ஒட்டுமொத்த பணத்தையும் இதிலே ஃபுல்லாக செலவு பண்ணிட்டீங்கன்னா, ஒரு அவசர கால தேவைக்கு உங்களுக்கு பணம் உங்கள் கையில் இருக்காது. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒட்டுமொத்த பணத்தில் ஒரு காவாசி நீங்கள் தீபாவளிக்காக செலவு பண்ணிக்கிங்க. ட்ரெஸ் எடுக்கிறது, பட்டாசு வாங்கிறது, இது மாதிரிலாம் செலவு பண்ணிக்கிங்க. தாராளமாக பண்ணலாம். பண்ணிவிட்டு மீதி காசை ஏதோ ஒரு அக்கௌண்ட்லேயோ இல்லை ஏதோ ஒரு சேமிப்பு திட்டத்திலையோ இதில் ஒன்று கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து போட்டு வச்சுருங்க. கண்டிப்பாக ஒரு அவசர காலகட்டத்துக்கு அந்த பணம் உங்களுக்கு உதவியாக இருக்கும். அது ஒரு கை கொடுக்கும். அது அந்த ஒரு அவசர கால சூழ்நிலை வரும்போது அந்த பணம் பயன்படும் போது தான் தெரியும். ஸோ அதுவரை அதோட அருமை தெரியாது. ஸோ அதனால் பாதுகாப்பாக முன்னெச்சரிக்கையாக சொல்கிறேன், பணத்தை சேமித்து வைங்க. ஸோ இந்த காணொளி முடிஞ்சது. இந்த காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு காணொளியில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ரகுநாத். மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபாவளியை பார்த்து பாதுகாப்பாக கொண்டாடுங்கள். நன்றி, வணக்கம்.